வாமா அனுப்புமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. நல்ல வேளை உங்களை இங்க பார்த்தேன். கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவோம்மா. பரவாயில்லம்மா, உங்க அப்பா தனி ஆளா நின்னு உங்க 2 பேரையும் கரையேத்திட்டாரு. சரி, நீ ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்திய, ஊரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டாமா? புரியல சார். அங்க இருக்காரு பாரு, பரமேஸ்வரன் பேரம்மா. அன்பு டீச்சர், அவன் கிட்ட பிரச்சனை வேணாம், வாங்க போலாம். ஏம்மா, ஊருலேயே பெரிய குடும்பம், அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலன்னா எப்படி? போம்மா, போய் பத்திரிக்கை கொடுமா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் பத்திரிக்கை வைப்பேன். இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் எப்படி சார் பத்திரிக்கை வைக்க முடியும்? அட பாண்டி, நமக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்ல. சும்மா ரோட்ல போற வர கேஸெல்லாம் நமக்கு பத்திரிக்கை வைக்க முடியுமா என்ன? நீங்க சொல்றதும் சரிதானே. ஏய், நான் முறைக்கிற, நான் இவன்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஒன்றரை வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் வேலை அறிவை கொடுக்கறது, அதை நான் கரெக்டா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அறிவே இல்லாதவங்களுக்கு அதை பத்திலாம் எங்க புரிய போகுது? டீச்சர் வேண்டாம் டீச்சர், அமைதியா இருங்க. டீச்சர் வாங்க போலாம். அண்ணே, பாத்தீங்களா அவளுக்கு திமிர? ஏ, அவ திமிரு தான் ஊருக்கே தெரியுமாடா. ஆவண்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இப்படி ஒரு அடங்காப்பிடாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட போறானோ. ஆமாண்ணே, இவளை பத்தி தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ண போறானா? அவன் பாவம் இல்லைண்ணே, தியாகி. நாம பேசின பேச்சுக்கு இவளை கட்டிக்கு போறனுக்கு நேரம் போற ஏறி இருக்கணும். அண்ணே, என்னண்ணே என்னாச்சு? அவளை கட்டிக்கு போறனுக்கு போறையாருன்னு சொன்னா உங்களுக்கு போறையாருதே. தெரியலடா, உன்ன மாதிரி எந்த நாயா என்ன திட்டி இருக்கும். ஏய் அண்ணே, என்னண்ணே இது? எனக்கும் போறையாருது. அப்ப எந்த நாயோ என்ன திட்டி இருந்தானே அர்த்தம். சச்சா, அது நீயா இருக்காது. நீ சாப்பிடு.